Meanwhile, the sale came to an end and I stood on the outskirts of the little knot of buyers round the desk who were writing checks and giving instructions. இந்த சமயத்தில் சேலே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் பிட் பண்ண அந்த ஆக்ஷனுக்கு நிச்சயமாக அவங்க தே ஆர் ஆஸ்கிங் மணி அப்படின்றதில் நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன். அது எப்படின்னா, லிட்டில் நாட் ஆஃப் பையர்ஸ் அங்கங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சேலான பிக்சர்ஸை வாங்கிட்டுருக்குறாங்க. செக்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க, ரைட்டிங் செக்ஸ் அண்டு கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. மணி எப்படி கொடுக்குறது அப்படின்றது. நேச்சுரலி ஐ ப்ரிப்பேர் டு பி த லாஸ்ட். நான் நினச்சேன் நான் தான் கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே போல் தான் நானும் லாஸ்ட்டாக தான் இருந்தேன். இட் வாஸ் தேர் தட் ஐ வாஸ் ஜாயின்டு பை மை ஃப்ரெண்டு. ரைட், அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பட் ஒன்லி ஃபார் அ மூமெண்ட், ஃபார் ஆன் எ லுக் அட் மை ஃபேஸ் ஹி ரேம்டு ஹிஸ் ஹேண்ட்கர்ச்சிப் இன் ஹிஸ் மவுத் அண்ட் அகெயின் டிஸப்பியர்ட். ரைட், ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஆனாலுமே அந்த டைமில் கூட என் ஃப்ரெண்டு இன்னுமே என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அந்த சிரிப்பை வந்து அடக்கலை. அவன் கர்ச்சிப்பை வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவன் போயிட்டான், அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். அலோன் ஐ வாஸ் டு ட்ரீ வித் ஆவ்ஃபுல் வியர்ட் அப்படின்றது டு ஃபுட் அப் வித் ஒன்ஸ் ஃபேட். தட் மீன்ஸ் ட்ரீ வித் திஸ் ஆவ்ஃபுல் வியர்டுன்னா டு புட் அப் வித் ஒன்ஸ் ஃபேட்னு விதி. இதுதான் என்னோடய தலைவிதின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹாவ் நெவர் ஃபெல்ட் சச் எ ஃபூல் ஆர் ஹேட் கோல்டர் ஃபீட் இன் ஆல் மை லைஃப். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாதுன்னு சொல்லி ஐ தாட் தட் ஐ பிலீவ் ஐ ஷுட் ஹாவ் வெல்கம்ட் எ ஃபயரிங் பார்ட்டி. இதுக்கு வந்து துப்பாக்கியில் கூட என்ன பேசாமல் சுட்டு கொண்டு இருக்கலாம். அதோட ஒரு மோசமான ஒரு இன்சிடெண்ட் எனக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்றத ஆத்தர் எக்ஸ்பிளைன்ட். அண்ட் தென் த அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங். இப்படி ரொம்ப கஷ்டமான கடினமான சுச்சுவேஷனில் இருந்த எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக, ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. என்னென்ன, அண்ட் ஐ ரியலைஸ்டு தட் எ கேரியர் ஆஃப் ரெக்டிடியூட் சம்டைம்ஸ் ஆஸ் ரிவார்ட்ஸ் பியாண்ட் த மியர் கான்சியஸ்னஸ் ஆஃப் விர்ச்சு. அதாவது என்னென்னா, நம்ம வந்து நிச்சயமாக வந்து நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு சில வெகுமதிகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எ வாய்ஸ் அட் மை இயர் சடன்லி செட் பெக் பார்டன் சார், பட் ஐ வாஸ் யூ த ஜென்ட் தட் பாட் த பிக் டாபிக்னி. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொல்லி அந்த கிறிஸ்டி ஸ்டாஃப் ஒருத்தன் என்கிட்ட வந்து, சார் பார்டன் சார், அந்த ஜென்ட் ஒருத்தரை கை காட்டி அவர் வந்து இந்த பிக்சரை அவர் வந்து வாங்கிக்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, பிக் டாபிக்னி அப்படின்ற அந்த ஒரு பிக்சரை இவர் வந்து வாங்கிக்கிறாரா சார்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் வந்து சொல்ல மனசுக்குள்ளே எப்படி இருக்கும். ஐ அட்மிட்டட் இட், நான் ஒத்துக்கிட்டேன். வெல், த ஜென்ட் ஹூ ஆஃபர்ட் 4,000 guineas வாண்ட்ஸ் டு நோ இப் யூ வில் டேக் 50 guineas ஃபார் யுவர் பிட். ரைட், அதாவது அந்த ஜென்ட்ஸ் வந்து கேட்ட தொகையை கொடுத்துட்றாராம். அட் தி சேம் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 50 guineas உங்களுக்கு தராராம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இப் எவர் எ மெசஞ்சர் ஆஃப் த ஹை காட்ஸ் ஓர் எ க்ரீன் பெய்ஸ் அப்ரான் அண்ட் ஸ்போக் இன் ஹஸ்கி காக்னி டோன்ஸ் திஸ் வாஸ்கி. ரைட், மெசஞ்சர் அப்படின்னா கடவுளுடைய தூதுவர்னு அர்த்தம். இப்போ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தெய்வமே வந்து என்னுடைய நேரில் என் காதில் வந்து சொல்ல மாதிரி அந்தளவுக்கு அவருடைய இந்த பெய்ஸ் அப்ரான்னா அப்படியே அந்த ஒரு கம்பளி சட்டை, ரொம்ப அப்படியே ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டை, ஜிகுன்னு மின்னக்கூடிய அந்த ஒரு சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜெய்ஜாண்டிக்க ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே என்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஐ குட் ஹாவ் எம்ப்ராஸ்டு ஹிம் அண்ட் வெப்ட் ஃபார் ஜாய். அப்படியே அவனை அந்த ஸ்டாப்பை கட்டி தழுவி அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே சிரிக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆனாலுமே நான் அதை அந்த இடத்துல வெளிக்காட்டிக்க முடியாது இல்லையா. would I take 50 guineas? why I would have take 50 for things? 50 guineas தானே, ஏன் 50 guineas தான் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப கேட்குறேன் அவர்கிட்ட.
But how near the surface and ready, even in the best of us, is a worldly guile is that the most he would offer, I had the presence of mind to ask. அதாவது நான் அந்த இடத்துல திங்க் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுறேன். ஏன் வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் அதாவது நமக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால தான் நிச்சயமாக வந்து நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் ஃபார் மீ டு சே இ ரெப்ளைட். சரி கேட்குறாரு இவர் என்ன அப்படின்னா, ஏன் இதுக்கு கொஞ்சம் அதிகமான பணம் கொடுக்க முடியாதா, அந்த நபர்கிட்ட நீங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லி அந்த வந்த கிறிஸ்டி ஸ்டாஃப்கிட்ட ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அது நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. நோ ஆம் இன் ட்ரையிங் ஃபார் எ பிட் மோர் இஸ் தேர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதுக்கு வந்து நம்ம அதிகமாக கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒர்த்தான ஒரு பிக்சர் தான் போலன்னு சொல்லி நான் திங்க் பண்ணிக்கிட்டேன். டெல் ஹிம் ஐ வில் டேக் 100 ஐ செட் அண்ட் ஐ காட் இட். அவர்கிட்ட சொல்லுங்கள் நான் 100க்கு வந்து எடுத்துக்கிறேன், அதாவது 50 கினேஸ்னு இன்னும் 50 கேட்குறாரு. அண்ட் ஐ காட் இட், நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. 100க்கும் அவரும் வாங்கிட்டார், ஆத்தருக்கும் 100 கிடச்சிருச்சு, 100 கினியாஸ். When I found my friend, I was laughing too, but he became grave at once on seeing the check. நான் என் ஃப்ரெண்டை தேடுறேன், அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டு, பட் ஹி பிகேம் கிரேவ் அட் ஒன்ஸ் ஆன் சீயிங் த செக். அப்படியே செக்கை வந்து விரித்து பார்த்துட்ருக்கேன் என் ஃப்ரெண்டு. வெல் ஐ ஆம் ஹேங்கடு, ஹி செட் ஆஃப் ஆல் த லக், வெல் ஐ ஆம் ஹேங்கடு அப்படின்னு சொல்லி. ஐ ஆம் ஹேங்கடு மீன்ஸ் வெரி சர்ப்ரைஸ்னு அர்த்தம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, என்னால் தான் உனக்கு இந்த லக் கிடைச்சது, இந்த அமௌண்ட்டும் கிடைச்சதுன்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தென் ஹி செட், டோன்ட் ஃபர்கெட் தட் இஃப் இட் ஹேட் நாட் பீன் ஃபார் மீ யூ வுடன்ட் ஹாவ் கம் இன் டு கிறிஸ்டிஸ் அட் ஆல், ரைட். தயவு செஞ்சு என்னையும் இந்த கிறிஸ்டிஸ் அப்போ மறந்துடாத. நாங்கள் இல்லை அப்படின்னு, நான் இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த பணமே கிடைச்சிருக்காது. ஐ ஷால் நெவர் ஃபர்கெட் இட். ஐ செட் இட் இஸ் இன்டெலிபிளி. அதாவது இன்டெலிபிளி மீன்ஸ் கெனாட் பி ரப்புடு ஆர் ரிமூவ்டுன்னு அர்த்தம். அதாவது என்னோடய லைஃப்பில் இதை நான் மறக்கவே மாட்டேன், இந்த ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் அழியவே அழியாது. பிராண்டட் இன் லெட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் ஆன் மை ஹார்ட். அதாவது என்னோடய இதயத்தில் நான் கிழிச்சு வைப்பேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இன்றைக்கி நடந்ததுன்னு சொல்லி. மை ஹேர் ஹேசன்ட் கான் ஒயிட் ஆசிட். அதாவது கிட்டத்தட்ட மை ஹேர் ஹேசன்ட் கான் அப்படின்னா நான் இருக்கிற வரலும் அப்படின்னு அர்த்தம். உயிரோடு இருக்கிற வரலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனையும் சில நேரங்களில் நம்ம வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணோம்னா அது கூட நமக்கு பாசிட்டிவாக ஆகும் அப்படின்றது இந்த எட்வர்டு வெரல் லூகாஸ் அப்படின்ற இந்த ஆத்தருடைய இன்சிடெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்றது பார்க்கணும். அட் தி சேம் டைம் தேவையில்லாத சில நேரங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு, அதாவது ஃபன்னுக்காக பண்ண போய் அது பெரிய சிக்கலில் மாட்டிக்கும் போது அதுலேருந்து வெளியே வரத்துக்கும் சில இன்டெலிஜென்ஸ் தேவை அப்படின்றது இந்த இடத்துல ஆத்தர் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. தேர் இன்ஸ் தி ப்ரோஸ் டைட் கார்னர்ஸ். Thank you. We will meet in the next videos.